இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விஜயாவுக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகலை. என்னதான் வசதியாக இருந்தாலும் வசதிக்கு ஏற்ற மாதிரியான மரியாதை இந்த வீட்டில் கிடைக்கலன்றதை விஜயா போக போக புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் மீனாவை பற்றி மட்டுமே தான் நினைக்கிறாங்க. மீனா தனக்காக பார்த்து பார்த்து செஞ்சது மட்டுமே தான் அவங்க மனசுக்குள்ளே வந்து போகவும் செய்யுது. இந்த பிரிவு கூட மீனா பற்றின விஷயங்களை வந்துட்டு ஞாபகப்படுத்துகிற விதமாகவும் விஜயா வந்துட்டு மீனா மேலே வச்சிருக்க பாசத்தையும் காட்டுற விதமாக தான் இருக்கவும் செய்யுது. இந்த சுச்சுவேஷனில் தான் அந்த சாப்பாடு கூட பிடிக்காம எங்கள் விஜயாவுக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. அம்மா நான் வேணா உங்களுக்காக ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வரட்டுமான்னு அங்கே ரவி வந்து கேட்க, அதுக்கு விஜயாவோ இல்லைடா ரவி அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் கொஞ்சம் தனியாகவே இருக்கேன். ஏன்னா எனக்கு மனசு முழுக்க சரியில்லை. உங்கள் அப்பாவை நினச்சோ இந்த வீட்டை நினச்சோ மட்டுமே தான் என் மனசு ஓடிக்கிட்டே இருக்கு. சாப்பாட்டை பற்றி கூட என்னால் யோசிக்க முடியலைன்னு சொல்ல, சரிம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நைட்டு வரும்போது நான் அங்கே கிச்சனில் ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே முத்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இங்கே நல்லா சாப்பிட்டு நல்லாவே இருக்காரு, அம்மாங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல. என்ன அம்மாவுக்கு இங்கே வந்து இருக்க விருப்பமே இல்லை. அப்போ இவங்களும் வந்து இருந்திருந்தாங்கன்னா எனக்கு நமக்கு கவலையே இல்லை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கூட தெரியல. ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு முத்து ரொம்ப கவலையாக பேச, ரவிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுங்கன்னு சொல்ல ரவிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே முத்துவும் மீனா சொன்ன மாதிரி முத்து கால் பண்ண, நான் ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன்டா முத்துன்னு சொல்ல, அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சாப்பிட்டாங்களா எப்படி இருக்காங்க அம்மா இன்னும் அதே நினச்சிட்டு இருக்காங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா முத்து அம்மா அதே நினச்சி அதே கவலைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதான் அம்மா அங்கே இருக்கிறாங்க, நான் இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல, சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாவுக்கு அங்கே இருக்க சாப்பாடு ரைஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டுது, சரியாக சாப்பிட மாட்டாங்க. அம்மாவுக்காக தான் நான் கிச்சனில் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்குன்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட முத்து கேட்க, அதுக்கு ரவியோ இல்லை அவங்கெல்லாம் கேரளா ஸ்டைலில் சமைக்கிறாங்கல்ல, அதோட ரைஸு சாப்பாடு டேஸ்ட்டு இது எதுவுமே அம்மாவுக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டுது. அதனால தான் அம்மாவுக்கு நானே கிச்சனில் சமைச்சு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன்னு சொல்ல, அம்மா இங்கே கூப்பிட்டு வந்து இருக்கலாம்னு நினச்சாலும் அம்மா வரமாட்டாங்க. சரி நீ அம்மாவுக்காக சமைச்சு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபோனை வச்சுறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு மீனா கேட்க, அதுக்கு ஒன்றே முத்து விஷயத்த சொல்ல, பாவங்க அத்தை இங்கே வந்து இருக்கவும் மாட்டுறாங்க, அங்கே அந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்கு ஒத்து போகுதோ இல்லையோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவும் அத்தையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்ல, வேற என்ன மீனா பண்ணுறது, மனோஜன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே, இப்போ கஷ்டப்படுறாங்க. நம்ம சொன்னாதான் அவங்க கேட்கவே மாட்டாங்களே, இப்போவும் இந்த கஷ்டத்தை அவங்களா தானே இழுத்துக்கிட்டாங்க. ஏன் இங்கே வந்து இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன, இங்கே சரியான சாப்பாடு கிடைக்க போகுது, சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வசதியான இடம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு நாம் என்ன மீனா பண்ண முடியும் அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் பாவங்க, நாமளும் வேணும்னா அத்தை நம்ம இப்போது வந்து கூப்பிட மாட்டோமோன்னு நினைக்க மாட்டாங்களா, வரீங்களா நாம் அத்தைக்கு கொஞ்சம் சாப்பாடு அது கொண்டு கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லாதான் அங்கே ரவி சமைச்சிட்டு இருக்கானேன்னு சொல்ல, இல்லை பரவாயில்லைங்க நம்ம அத்தையை போய் கூப்பிட்டாது பார்க்கலாமே அப்படின்னு மீனா சொல்லும்போது, அந்த வீட்டு வாசலில் எப்படி மீனா நம்ம போய் நிற்க முடியும், அந்த வீட்டில் இருக்கவங்க நம்மளை மதிக்க கூட மாட்டாங்கன்னு இங்கே முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம அப்படியே வாங்க விட முடியும்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்புறாங்க. அப்போ தான் வீட்டில் வந்துட்டு இங்கே அவர் வந்து ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு சொல்லி போயிட்டு வந்து திரும்ப என்ன பண்ணுவாருன்னா கிளம்பிட்டு இருப்பாரு. அப்போ அங்கே வர சுதா வந்துட்டு, என்னங்க ரெடி ஆகிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, எங்கே கிளம்பிட்டீங்க, முக்கியமான வேலை விஷயமாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சம்மந்தியம்மா நான் முக்கியமான வேலை விஷயமா தான் போகிறேன், போய் சுதா அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது, உள்ளே போய் பார்த்தா பெட்டியை காணும். எங்கங்க பெட்டி ஒன்றையும் காணும், எங்கெங்க வச்சிங்க அப்படின்னு சொல்ல, பெட்ரூமில் தான் வச்சேன், நல்லா போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா பெட்டியை காணும். இல்லைங்க பெட்டி அங்கே காணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பதட்டமாகுது. வீடே அலசி ஆராய்ச்சி தேடவும் செய்கிறாங்க. என்ன பெட்டி சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்க, முக்கியமான ஒருத்தருக்கு பணம் டீலிங் வச்சுருந்தாங்க, அந்த பணத்தை கொடுக்கலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. 50 லட்ச ரூபா அந்த பெட்டிக்குள்ளே தான் இருந்துச்சு, பெட்டி எங்கே போணுச்சுன்னு. 50 லட்ச ரூபா சம்மந்தி, இப்போ அந்த பணம் எங்கே போணுச்சுனே தெரியலையே, வீட்டுக்குள்ளே இந்த பெட்டி வெளியே எங்கே எப்படி போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் இங்கே உடனே வாசுதேவன் வந்துட்டு மலையாளத்தில் இங்கே பேசவும் செய்கிறாரு சுதா கிட்ட. அதுக்கு சுதாவும் வந்துட்டு, இல்லைங்க அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாரு சுதா, ஏற்கனவே அவங்க வீடு ஜப்தி ஆகிருக்கு, ஜப்தி ஆனதுனால மொத்த பணத்தையும் கொடுக்கணும், இல்லைனா அந்த வீடு ஏலத்துக்கு போயிடும். அதுக்காக கூட இந்த அம்மா வீட்டில் வந்து இங்கே இருக்கலாம்ல, வசதியானவங்க பணம் கேட்டு கொடுக்கல, அதுக்காக பணத்தை எப்படியாவது இங்கேருந்து ரெடி பண்ணி கொடுத்தலான்னு கூட இவங்க வந்து இங்கே தங்கியிருந்துருக்கலாம். அதுக்காக தான் அந்த முத்துவும் அந்த அண்ணாமலையும் பிளான் பண்ணி இந்த அம்மாவை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சிருக்காங்கன்னு சொல்ல வந்து விஜயாவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருது. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி, நான் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கவங்களுடைய பணத்தை எடுக்க போகிறேன், நான் அதெல்லாம் எடுக்கலை சம்மந்தி, நான் உங்கள் கண்ணு முன்னாடி இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையாக எங்கள் பணத்தை கொடுத்துருங்க, இந்த வீட்டில் இந்த பணத்தை எடுத்துட்டா நாங்கள் உங்கள் மேலே சந்தேகப்பட மாட்டோம், உங்கள் மேலே எந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் சம்மந்தின்னு சொல்லிட்டு போனால் போகுதுன்னு விட்டுருவோம் நினச்சிங்களா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை. அப்படி தான் அந்த மீனா திருட்டு புத்தியோட நகையை திருட பார்த்தா, இன்றைக்கி நீங்கள் வீடு வரைக்கும் வந்து பணத்தை திருடுறீங்களே, இதுக்கப்புறமும் சும்மா இருக்கக்கூடாது, உங்கள் பையனுக்காக நீங்கள் ஏகப்பட்ட கோல்மால் வேலை பார்த்தவங்க தானே, அப்படி இருக்க நீங்கள் இந்த வீட்டில் பணத்தை எடுத்திருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி
இங்கே பேசவும் செய்கிறாங்க. இதை கேட்டதும் விஜயா, நான் ஒன்றும் எடுக்கல சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி அழுக. நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க சம்மந்தி. பூனா போகுதேன்னு மாப்பிள்ளைக்காக உங்களை இந்த வீட்டுக்குள்ளே விட்டேன்னு இதுக்கு எங்களை இன்னும் சொல்லணும், இதுக்கு மேலேயே சொல்லணும். பணம் எங்கே சம்மந்தி, இப்போ எடுக்க போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போய் பார்த்து செக் பண்ணி பார்த்தா பணப்பேட்டி அங்கே தான் இருக்குது. இது எல்லாமே இவங்க 2 பேருடைய பிளான் தான். ஏன்னா விஜயா மேலே ஒரு அவதூறு கிளப்பி பழியை போட்டு அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இங்கே மாப்பிள்ளையும் ரவியும் மட்டும், அதாவது ரவியும் ஸ்ருதியும் மட்டுமே இங்கே இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த தேவையில்லாத வேலையை பார்த்துருக்கவும் செய்கிறாங்க. வீட்டு வாசலில் வந்து நிற்கிற முத்துவுக்கு பயங்கர கோவம், கண்ணெல்லாம் இங்கே பயங்கர கோவத்தில் இருக்கு. மீனாவும் பார்த்து என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர, எங்கள் அத்தை அப்படிப்பட்டவங்களாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லாமலாம் உங்கள் அத்தை ரூமில் இந்த பெட்டியோடைய பணம் அது அப்படியே அங்கே இருந்தது. இந்த பணத்தில் ₹1 குறைஞ்சாலும் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சுதாவும் வாசுதேவன்னு சொல்ல, ஏன் அந்த பெட்டியை நீங்களே அங்கே கொண்டு போய் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, நாங்கள் இதுக்காக அங்கே கொண்டு போய் வைக்கணும், இப்போ தானே நாங்கள் ஒரு பிஸ்னஸ் விஷயமா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த பணத்தை கொண்டு போய் உங்கள் அம்மா தான் இப்படி தன்னுடைய ரூமில் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க கொஞ்சமாவது யோசிச்சு பேசுகிறீங்களா? ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படிங்க பணத்தை எடுத்து இந்த ரூமில் வச்சுக்க முடியும்? இது எல்லாமே நீங்கள் பண்ண பிளான் தாங்க. இது கூட தெரியாத அளவுக்கு நானும் முட்டாள் கிடையாது, நீ யாரும் முட்டாளும் கிடையாதுன்னு எங்கள் முத்து சொல்ல, இங்கே விஜய் அழுதுட்டு அத்தை இப்போ எதுக்கு நீங்கள் அழுகிறீங்க? தப்பு பண்ணவங்க தான் இங்கே அழுகணும், கஷ்டப்படணும். தப்பு பண்ணாது நீங்கள் எதுக்காக அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கேட்க, இல்லை அது வந்துன்னு சொல்லிட்டு மீனாவை கட்டிப்பிடிச்சு கண்கலங்க தன்னுடைய அத்தைக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மீனா முத்து வந்துட்டு கையை நீட்டி பேசும்போது அந்த நேரத்தில் ஸ்ருதி ரவி வந்துடுறாங்க. முத்து இங்கே என்னடா பிரச்சனை அப்படின்னு ரவி பக்கத்தில் வர, இங்கே மீனாவும் தோளில் சாஞ்சி அழுதுட்டு இருக்க அம்மாவை பார்க்க, என்னாச்சு அனி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் மீனா விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் தேவையில்லாத பழியாக அத்தை மேலே போடுறாங்க, ஸ்ருதி உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல, மா என்னம்மா அச்சா என்ன ஆச்சா அதெல்லாம் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் ஸ்ருதி திட்ட, இல்லை ஸ்ருதி நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் இப்படி ஒரு பழியை போட்டால் நாங்கள் எல்லோரும் நம்பிடுவோம்னு நினச்சிங்களா? இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறது பிடிக்கலன்னு டைரெக்டாக எங்கள் மூஞ்சுக்கு நேராக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஒரு பழியை போட்டு அவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய அசிங்கமான ஒரு வேலை கிடையாது. ஏன் ஆச்சா நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியை பொறுப்புன்னு எல்லா இடத்துலையும் வேலை பார்த்தவங்க இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி திட்டுறாங்க. ரவி இதுக்கப்புறமா நாம் இங்கே இருந்தால் அது நமக்கு மரியாதை கிடையாதுன்னு ஸ்ருதி ரவியும் கிளம்புறாங்க. இங்கே கூடவே விஜயாவும் கிளம்புறாங்க. இன்னொரு தடவை எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசுனீங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி முத்து திட்டிட்டு, உங்கள் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, ₹1 இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அந்த ₹1 கூட உங்கள் வீட்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு முத்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அம்மாவை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஸ்ருதி ரவியும், உங்களை நான் நம்பி வந்ததுக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை ரொம்ப நல்லா இருக்காச்சா, ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேல் ஒரு கஷ்டம்னா உங்களை தேடி என்றைக்குமே நாங்கள் வந்து நிற்கவே மாட்டோம். பண தேவை இருக்குது, ஆனால் அந்த பணத்தை பற்றி நான் கேட்கக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருந்தேன். ஏன் ரவியும் ரவி வீட்டில் இருக்கவங்களும் அந்த பண விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க உங்கள் பணத்தை எடுத்திருப்பாங்களா? ஆனால் நீங்கள் இவ்வளோ மட்டமாக நினைப்பே போவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டோன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. என்னங்க இதுன்னு சுதா வாசுதேவன் 2 பேரும் அவமானப்பட்டு தான் நிற்கிறாங்க. வெளியே வந்து எங்கள் விஜய் அழுதுகிட்டே இருக்கா. அத்தை நீங்கள் தப்பு பண்ணலைன்னா நீங்கள் எதுக்காக அழுகணும், கஷ்டப்படணும்னு சொல்ல, மீனா நீ வா அம்மாவை கூட்டிகிட்டு போகலாம். ஸ்ருதி ரவியும் கிளம்புறாங்க. மொத்த பேரும் அந்த வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த சொல்லிட்டு ஃபீல் பண்ண, விஜயா பார்த்து அண்ணாமலை இதுக்கு உனக்கு தேவையா விஜயா, தகுதி தராதரம் இப்படி எல்லாம் பார்த்து அந்த வீட்டுக்கு போனியே, எனக்கு வாசுதேவனை பற்றி நல்லா தெரியும். அவனுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா கடைசி வரைக்கும் பிடிக்காது, என்ன பிடிக்கலன்னா என் குடும்பத்தில் இருக்க உன்னையும் பிடிக்கும்னு நினைக்கிறியா? பிடிக்காது. அவன் நம்மளை பழி வாங்கணுன்றதுக்காக மட்டும்தான் யோசிப்பான். மன்னிச்சிருமா ஸ்ருதி, உங்கள் அப்பாவை பற்றி இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினைக்க வேணான்னு சொல்ல, இல்லை அங்கிள் நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க, அவங்கள தான் நான் இத்தனை நாளாக புரியாமல் நம்பிக்கிட்டே இருந்தேன். அவங்க என் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக கொடுத்த அந்த 10 லட்ச ரூபாயும் அவங்க முகத்தில் நான் தூக்கி வீசலான்னு இருக்கேன். இனிமேல் அவங்க கொடுத்த அந்த பணத்தில் எங்கள் ரெஸ்டாரண்ட் செயல்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. ரவியும் நானும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக வர பணத்தை அவங்க முகத்தில் தூக்கி வீச தான் போகிறோம். எங்களுக்கு அவங்க பணமும் தேவையில்லை அப்படி நாங்கள் ஸ்ருதியும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்பா முத்து, இனிமேல் இந்த வீட்டில் இங்கே எல்லாரும் இருக்கிறது கஷ்டம் இல்லைப்பான்னு சொன்ன, வீட்டு ஓனர்கிட்ட நானும் மீனாவும் வரும்போதே பேசிட்டு வந்துட்டோம்ப்பா. இதோ இந்த வீட்டில் இருக்கவங்க காலி பண்ணி போயிட்டாங்க, இது சும்மா தானே இருக்கேன், அந்த வீட்டை நம்ம வாடகைக்கு இப்போதைக்கு எடுத்துப்போம், 1 மாதம் வாடகை கொடுத்து இருப்போம்ப்பா, அதுக்கப்புறமா யோசிச்சுக்கலான்னு முத்து சொல்லிடுறாங்க. விஜயா ரொம்ப அழுகு சோர்ந்து போயிருக்க. இங்கே விஜயாவுக்கு முதல்ல காஃபி போட்டு வந்து சந்திரா தான் கொடுக்குறாங்க. சம்மந்தி முதல்ல இதை குடிங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கொடுக்க, குடிங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் வசதியான வீடாக இருந்தாலும் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் வந்துட்டு மற்றவங்க விருந்தாளிகளுக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வீட்டில் வசதியே இல்லைனாலும் ஒருத்தவங்க தான் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து செய்கிற இந்த குணத்தை பார்த்து விஜயா அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் பார்க்குறாங்க, கொஞ்சம் கலங்கியபடி.